அம்மி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய சீரீஸ் பெண்டிங் இருக்குது. ஐம் சாரி, எனக்கு உண்மையாலே ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு ரெக்கார்ட் பண்ண கூட டைம் இல்லை, அதான் உண்மை. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா, நிறைய பெண்டிங் இருக்கிறதுனால நான் சில ஸ்டோரிஸ்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கண்டினியூ ஆகாதுன்னு சொல்லிட்டேன். தென் அதையே கேட்டுகிட்டே இருக்கிறது நல்லா இல்லை. அது உண்மையாக சொல்கிற மிஸ்டேக் வந்து என்னோடய சைடு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சுனால எனக்குமே அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் அதை கண்டினியூ பண்ண முடில. மற்றபடி ஜங்குக் அண்ணாவோட எஃப்எஃப் அண்ட் தேங்கோட இப்போ அப்கமிங் போயிட்டுருக்க எஃப்எஃப்லாம் வந்து ரெகுலராக வரும். ஸோ ஒரு டக்குன்னு எபிசோட் கூட போக முடியல, கொஞ்சம் டைம் எடுத்து உள்ளே போகலான்னு இருக்கேன். அதனால தான் ஒன் ஷாட் போடுறேன். ஓகேவா? ஐ திங்க் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒன் ஷாட் ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்க்கு முன்னாடி போடணும், ரொம்ப டிலே பண்ணி இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸ்பெஷல் பேக்ரவுண்ட் நான் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு கமெண்ட் மஸ்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் கண்டிப்பாக கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஓகே, சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போடலாம். ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. ஒயன் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஒரு பர்சனுக்காக. என்ன அவரை காணும்? ஐயோ, அண்ணன் வரானி. ஒயன், அண்ணா போ, அப்பா கூப்பிட்றாரு பார். அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதோ சைன் பண்ணணுன்னு சொல்கிறாரு, அது என்ன போய் பாரு. சரி தேங்க்ண்ணா. அண்ணன் இருந்தால் பார்க்கவே முடியாது. ஐயோ, ஜிமின் எங்கே போனார்? வந்து கூட்டிகிட்டு போகலாம்ல. ஐயோ, ஜிமின் 100 ஆயுசு வந்துட்டாரே அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் ஹேண்ட்ஸமாக ஒருத்தன் வந்து வந்துட்டுருக்கான். அவ்வளோதான், வயன் அப்படியே உள்ளேயே குதிச்சிட்ருக்கா. அச்சோ, இவருக்கு வர இவ்வளோ நேரமா? என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ கொழுப்பு இவருக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறா. ஸோ ஜங்குக் இதை நோட் பண்ணுறான். ஐயோ, இன்றைக்கும் லேட்டாக வந்துட்டோமா? ஐயோ, பேபி வர எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி தெரியுது ஃபேஸை பார்த்தாலே. சரி, போய் விட்ட போடுவோம். ஸோ அவனும் வயன் இருக்கிற இடத்துக்கு வரான். அப்படியே வந்துட்டு வயனோட டேடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அங்கிள், அப்புறம் சாரி அங்கிள், இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சு, தெரியாமல் தான். சரி பரவாயில்ல, விடு ஜங்கு, நீ உட்கார். சைன்லாம் போட வேண்டியது இருக்குது, சில ஷேர் பண்ணணும். பா உட்கார். அங்கிள், அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஓகே தான் ஆகிடுச்சு. எப்படி ஜங்கு, நீ இருந்தால் கண்டிப்பாக ஓகே தான் ஆகும், இதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? உட்கார். ஸோ அப்படியே அங்கிள் கிட்ட பேசுகிற மாதிரி நல்லா வாயினா சைட் அடிச்சிட்ருக்கான். அங்கிள், தோ சைன் தானே அங்கிள், தோ போட்டுடுறேன் அங்கிள். ஐயோ, கட்டுப்பேத்துறாரு இவர் வேற. கொஞ்சம் தான் நல்லாரும். ஜங்குக், இருப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே அங்கிள், நீங்கள் போங்க, நீங்கள் போய் பேசுங்க. அவ்வளோதான். வயன் அமைதியாக இருக்கா, எதுவுமே பேசாமல். எதுவுமே பேச மாட்டாளே, எனக்கும் பேச வர மாட்டேது இவகிட்ட. அப்புறம் சாப்பிட்டியா? அதான், அப்புறம் சாப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு எங்கேயோ திரும்பி கேட்டுட்ருக்கான். சாப்பிட்டேன். நீங்கள் ஏன் லேட் ஆகிடுச்சு? அது மீட்டிங். அப்புறம் நல்லா இருக்கு. நீங்களும் அப்படி சொல்கிறதுக்குள்ளே தேங்க் வந்து நின்றுட்டுருக்கான். டே ஜங்குக், எவ்வளோ நேரம்டா? அங்கே போ, எங்கள் அப்பா வேறு கூப்பிட்டுருக்காரு, அங்கே என்னன்னு பாரு. வந்துட்டான். பார்க்குறேன்டா. அப்புறம் அந்த மீட்டிங் என்னாச்சு? நீ போய் அட்டன் பண்ணலை, எல்லாம் ஓகே தானே? ஷேர்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கானுங்களா? அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான், ஃபுல் ஃபோக்கஸ்டாக பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது வயனுக்கு செம்மக்கவும் வருது. எங்கன்னா பார்க்குறானா பாரு, அப்படியே பிஸ்னஸ் வந்தால் உலகத்தையே மறந்துடுவான். இதுதான் எனக்கு இவன்கிட்ட பிடிக்கவே பிடிக்காது. சரி அப்படி சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயிடுறான். அங்கே உட்காந்துட்டு சாப்பிடாம லைட்டாக கொஞ்சோண்டு ப்ளைட்டில் போட்டுட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கா ஜங்குக்கை. ஸோ ஜங்குக்கும் கம்பெனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் போட்டு எடுத்து வந்து உட்காந்துட்ருக்கான். சாப்பிடு, என்ன இவ்வளோண்டு சாப்பிட்ற? இவ்வளோண்டு சாப்பிட்டா அப்புறம் நீ எப்படி? சாப்பிடு.
உன்னத்தான் சாப்பிடுடி, இவ்வளோன்னு சாப்பிட்டா எப்படி என்ன சிக்கன் சாப்பிட்றியா அப்படி சொல்லிட்டு அவன் பிளேட்லேருந்து எடுத்து வைக்கிறான். ஸோ வயனுக்கு இங்கே ரொம்ப ஷையாக இருக்குது. இல்லை வேணாம், சாப்பிடு, நான் வச்சா நீ சாப்பிடுவேன், எனக்கு தெரியும், சாப்பிடு. என்ன அவர் பேசவே மாட்டுறாரு. சரி, நான் தான் பேச மாட்டேறேன், என்ன பண்ணுறது. போச்சு, அப்பா வேறு வந்துட்டார். அப்பாவும் உட்காந்து கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்பா அம்மா கிடையாது. பட் அவனோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால ஃபேமிலியோ வெல் செட்டில் ஃபேமிலி. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அப்பா அம்மா 2 பேரும் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவனோட ஃபுல் பிஸ்னஸ் எல்லாமே இவன் ஒரு ஆளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிருக்கும். தென் அவனையும் எல்லாம் லேர்ன் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கான் ஸ்டில் இப்போ வரைக்கும். தேங்கோட டேடி கூட நல்லா பார்ட்னர்ஷிப்பில் இருக்கான், இன்னும் நிறைய பேர் கூடயும். பட் தேங்கோட டேடினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் வயனால். அப்படியே பார்த்துட்டே இருக்கான் வயனை. எப்போ தான் கிடைக்குமோ இந்த பாலம். அங்கிள் அடிக்கடி கட்டி வைக்கிறேன்றாரு தவிர கட்டி மட்டும் வைக்க மாட்டுறாரு. பார்த்துக்கிறேன் இந்த ஆளை நானும். அப்புறம் அங்கிள் என்ன சொன்னாங்க, அங்கிள்ஸ்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க? என்ன எல்லாம் நல்ல விஷயந்தான் ஜங்கு, சீக்கிரமாக கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க பொண்ணுக்கு. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அடடடடா, நல்லா இருக்குது டாப்பிக்கு. அதனால தான் எனக்கு இந்த அங்கிளுங்கெல்லாம் பிடிக்கும். குட் திங்ஸ் அங்கிள் அப்படி சொல்லிட்டு நல்லா சிரிச்சிட்ருக்கான். அங்கிள் இப்போ தானே காலேஜ் ஃபைனல் இயர், அவங்களுக்கு பிடிக்குதான்னு கேட்டு என்ன ஏதுன்னு பாருங்கள், அப்புறம் என்னன்னு பண்ணிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் பொண்ணுக்கு நான் சொன்னேன்ல ஓகே தானேம்மா? நீங்கள் சொன்னால் ஓகேப்பா. பட்டி பாவி, ஓப்பா வேணான்னா என்னை விட்டுருவியா? நல்லா மெழுங்குற மாதிரி என்னை பார்த்துட்டு வச்சுக்கிறேன்டி உன கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போது பேச மாட்டேற நீ, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி பேசாமல் இருக்க நான் பார்க்குறேன். அப்படியே போகிறான். எப்போ பார்த்தாலும் பேக் போஸை காட்டிகிட்டே போவான். அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கும் வயனும் மீட் பண்ணுறதுலாம் வருஷத்தில் ஒரு டைம் இல்லை, ரொம்ப சர்ப்ரைஸாக சில விஷயங்கள்லாம் அவங்க பிஸ்னஸில் நடக்குதுன்னா 3 times அது மாதிரி தான் இருக்கும். பிஸ்னஸ் மீட்டிங்கில் மட்டும் தான் அவங்க எல்லாரையும் பார்க்க முடியும். பட் வருஷத்தில் ஒரு டைம் மீட் பண்ணுறதே 2 பேருக்கும் அவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஒரு மீட்னு நினச்சி நெக்ஸ்ட் மீட் வரைக்கும் அவங்க ஹாப்பியாக இருந்துப்பாங்க. ஸோ இப்படியே தான் அவங்க டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக மேரேஜ் டாக்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி. ஸோ இதை பற்றி தான் போயிட்டுருக்கனால 1 month-ஆக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் திங்ஸாக போயிட்டுருக்கு, பர்ச்சேஸ் அப்படி இப்படின்னு. பட் வயனை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் சேஃப் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே போக மாட்டா அவள். எல்லாமே வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலி இருக்கவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இங்கே ஜங்கு எங்கேயாச்சும் வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போது ஃபைனலாக தயா அவங்க இன்விடேஷனுக்காக அது என்ன எப்படி டிசைன் சொல்லிட்டு எல்லாமே வயன்கிட்ட கேட்டிருப்பான். ஜங்குக்கு வரான், நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து டிசைன் வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னோனையும் வயனை கையிலே பிடிக்க முடிஞ்சிருக்காது. ரொம்ப ஹாப்பியாக, அண்ணா அப்பாக்கும் உனக்கும் ஓகே இல்லை, அப்புறம் அங்கே வந்து என்னை திட்ட மாட்டிங்களே, மூஞ்சி காட்ட மாட்டிங்களே, சும்மா நடிக்காத வா, அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கா. ஸோ இங்கே ஜங்குக்கு வயன் வரான்னு தெரிஞ்சோனையும் எப்பயும் நார்மலாக கிளம்பி போகிறவன் மேரேஜ் விஷயத்தில் இன்றைக்கி மட்டும் ரொம்ப டிப்டாப்பாக டாப் டு பாட்டம் மாதிரியும் அவனே ரொம்ப அழகாக்கிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ தான் இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரில. இப்போ தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகும். உள்ளே வந்து பார்க்குறான், அழகாக உட்காந்துட்ருக்கா இன்விடேஷன்லாம் கையில் வச்சுக்கிட்டு. அப்படியே அவளே பார்த்துட்டு நடந்து வந்துட்டுருக்கான். அடி பாவி, 2 வாரத்தில் கல்யாணம்டி, உங்கள் அப்பா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், காட்ட விட மாட்டான் இந்த அழகை. ஓயன் எல்லாமே பார்த்துட்டியா? அவ்வளோதான், சைலண்ட் ஆகிட்டா. என்ன சைலண்ட்டாகவே இருக்கா? ஏய் உன்னதாண்டி, நீயே பார்த்து ஓகே பண்ணு, என்னெல்லாம் பெருசாக இதை என்ன இதெல்லாம் தெரியாது சரியா? அம்மோ நீ பார்த்து ஓகே பண்ணுன்னு சொல்கிறேன். இல்லை நீங்களும் தான் உட்காருங்க.
இல்லடி, நீ பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கு பாரு, 2 பேருமே அப்புறம் ஓகே பண்ணலாம் பாரு. என் மூஞ்சில்ல அங்கே அங்கே பாருடி. ஸோ யார் இவனை எவ்வளோ அழகாக இருக்க சொன்னது? எல்லாரும் சைட் அடிக்கிறாளுங்களே. என்ன இவளுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் இருக்காதா? எப்படி பார்க்குறா? என்னடி அந்த பொண்ணு மூஞ்சில் என்ன இருக்கு? அவளே பார்த்துட்ருக்க. கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. என்ன கழட்டுங்கன்றல? ஓகேடி. என்னாச்சு? இப்படி திரும்புங்க. என்னடி திரும்புங்க. சரி. ஓகே தானே? ஏன் கூலிங் கிளாஸ் கழட்டி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா தான் நல்ல இன்விடேஷன் கிடைக்குமா, இல்லை நல்ல நேரமா? உங்கள் அப்பா சொன்னானாடி. அப்படிலாம் இல்லை. பாருங்க, இது நல்லா இருக்கா? ஒன்றும் சரி இல்லையே. என்ன? ஓஹோ, கதை இதுவா? சரி, ஓகே, விளையாடலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க. சார், நானா சார்? இந்த வரேன். இல்லை, நீங்கள் வர வேணாம் சார், நீங்கள் வாங்க. இல்லை, தேங்க்யூ, நீங்கள் இருங்க. இல்லை ஜங்குக்கா, அவங்க புதுசாக வேலைக்கு, இவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் கூப்பிடணும். இல்லடி, எப்பவுமே ஃப்ரெஷருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த பொண்ணையே கூப்பிடலாம். ஏன் 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 கூப்பிடணும்? ஏன்? சரி சரி, ஓ சரி 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 சரிடி. என்ன கண்? ஐயோயோ, சரி சரி, சாரி சாரி அம்மோ, சாரி, நான் சும்மா விளையாடுனேன். உண்மையா நீ நீ அவரே கூப்பிட்டுக்கோ. ப்ராமிஸ் ப்ராமிஸ், ப்ளீஸ் 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 டி. ஐயோ, என்ன இவ்வளோ பெரிய ஆளுக்கு முடிஞ்சா? அம்மோ, என்னடி? எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க? அது எடு, அது நல்லா இருக்கு பாரு. இந்த கலர் உனக்கு பிடிக்காதுல்ல, இதை எடு. அம்மோ, இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அப்புறம் எனக்கு இது வரைக்கும் டைமே கிடச்சதில்லடி உன்கிட்ட எதுவுமே சொல்கிறதுக்கு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஏன் எதுக்குன்னெலாம் எனக்கு தெரில, உன் கூட நான் ஹாப்பியாக இருப்பேன்னு தோணுது. அப்புறம் நீயும் நானும் எனக்குன்னு ஃபேமிலி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் நீ இதோ உன் ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி. இருந்தாலும் நீயும் நானும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இனி எல்லாமே நீங்கள் தானே. ஐ லவ் யூ அம்மு, ஐ லவ் யூ ஸோ மச். இதை மேரேஜ் முன்னாடியும் சொல்லணும்னு நினச்சேன். என்ன, உன் அப்பா அந்த ஸ்பேஸ் எனக்கு தரல, எப்படியாச்சும் தந்தானே. இருந்தாலும் ரிங்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு கண்டிப்பாக ரிங்கு போட்டிருப்பேன். பட் அதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா ஸ்பேஸ் கொடுத்ததே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். சங்குக்கா, அது ஐ லவ் யூ டூ. உனக்கும் எனக்கு பிடிக்குமாடி? இல்லை உங்கள் அப்பா சொன்னதுனால? அப்பா சொன்னதுனாலன்னு தாண்டி, அப்பா சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஆயிடுச்சு. இப்போது அப்பாவே வேணான்னு சொன்னாலும் என்னால் உங்களை விட முடியாதுங்க. நான் உங்களை அவ்வளோ காதலிக்கிறேன். உங்ககிட்ட பேசினதில்லை, உங்கள் கூட வெளியே எதுக்குமே வந்ததில்லை. இருந்தாலும் உங்கள் கூட நிறைய வாழ்ந்திருக்கேன், வாழணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். இது எங்கள் கூட வாழ்ந்து காட்டணும்னு தோணுது. இப்போவே எதுக்கு? ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே அவளையே பார்த்துட்ருக்கான். ஜங்குக், எல்லாம் ஓகேவா இருக்காடா? இதான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா? உனக்கு இது ஓகேவா? ஓகேண்ணா.
இருந்தாலும் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. இல்லைடா, அவளுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா எனக்கு அதுவே ஓகே. உனக்கு அதான் பிடிச்சிருக்கலாமா? ஓகேடா, இதே பண்ணிவிடு. ஸோ தேங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போவே ஆடாதடா, நீ நினைக்கிறியா அவள் சைலண்ட்டுன்னு? வாழ்ந்து பாரு, அப்போ தான் தெரியும் உனக்கு எப்படிப்பட்ட குட்டிஸா தானே. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டாதரா மச்சான், அவ்வளோதான், முடிச்சு விட்ருவா உன்னை, பார்த்திரு. அண்ணா என்ன நீ? உண்மையதாடி சொன்னேன். என்ன, என் மச்சானை பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. டேய் போடா, அவளை வேற ஏதாச்சும் ஓட்டிட்டு அப்புறம் ஏதாச்சும் ஃபீல் பண்ண போகிறா. இங்கே பாருமா, அவன் சொன்னது எதுவுமே நான் மைண்டில் போட்டுக்கல, ஓகேவா? நீ இதெல்லாம் நினச்சிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் சாப்பிடாம ஏதாவது நினைக்க போகிற, சரியா? அவன் விளையாடுறான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ போ, உங்கள் அப்பா அவரை வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சொன்னது எதுவும் மறந்துடாதடி, ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா சொன்னேன்? டே, இங்கே 2 பேருக்குள்ள 1000 இருக்கோண்டா, நீ வா அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே போயிடுறாங்க 2 பேரும். ஸோ ஜங்குக் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போயிருப்பான். போனோன்னையோ அவங்க போய் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் காட்டிகிட்ருக்காரு. சார், இப்படி ஆகும்னு நினைக்கல. இப்போது பார்ட்னர்ஸ்லாம் வேறு போயிட்டுருக்காங்க, என்ன பண்ணுறது கூட தெரியல. நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம், பட் நோ யூஸ் சார். கவர்மெண்ட் 1 வீக் கூட டைம் தர மாட்டேங்குது. இப்போது என்ன பண்ணுறதா இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியல. அவங்க கேஸ் போடாத ஒரே ஒரு வீடு உங்களோட பழைய அவுட்டர் சிட்டியில் இருக்கிற ஒரு வீடு, அது மட்டும்தான் போடலை. மற்றபடி உங்கள் சொத்து எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல சார். எப்படி ஒரே நாளில் எல்லாம் மாறும்? இது முன்னாடியே நம்மளுக்கு இல்லை சார், முன்னாடியே நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்கவங்க யாரோ அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க சார். இப்போ தான் எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது எப்படி இப்போ தெரியும் சார்? வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ நான் பிஸ்னஸ் ப்ராடக்டாக பேசணும். பார்ட்னர்ஸ் கூடலாம் சீக்கிரம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை சார், யாருமே மீட்டிங்க்கு வர ரெடியாக இல்லை. எல்லாருமே இப்போது உங்களை விட்டு போகிறதுல தான் இருக்காங்க. நிறைய பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னும் பண்ணாத ஒரே ஒரு ஆள் தயாங்கோட அப்பா தான். அவர் தான் இன்னும் பண்ணலை. உங்கள் அங்குளும் பண்ணிட்டா உங்களுக்கு நீ எதுவுமே இல்லை சார். அதான் உண்மை. அவ்வளோதான், அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கோட சொத்து மேலே அவங்க அப்பா அம்மாவோட அண்ணாலாம் நிறைய கேஸ் போட்டிருப்பாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்திருக்கும். ஜங்குக்கும் இது போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிறைய போட்டிருப்பான். பட் இது ரொம்ப சிவியராக போயிட்டனால அவனுக்கு எதுவுமே டாக்குமெண்ட் வரக்கூடாது, ஃபைனலாக ஒரு நாள் எல்லாமே இல்லாமல் போயிடணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணியிருப்பாங்க. இவன் ஃபுல்லாகவே ஒயனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால இதில் அவ்வளோக்கா ஃபோக்கஸ் இல்லாமல் விட்டுட்டான். பிஸ்னஸ் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகி வந்து நிற்கும்னு அவனுக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கரெக்டாக வயனோட அப்பா கிட்டேருந்து கால் வருது. அவனுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. அப்படியே அட்டென்ட் பண்ணுறான். அங்கிள், இப்போ தான் விஷயம் கேள்விப்பட்டேன் ஜங்கு. நானும் விளக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஏன் ஷேர் மார்க்கெட்டும் குறையும். புரியும்னு நினைக்கிறேன். என்னை தப்பாக எடுத்துக்காது ஜங்குக். புரியுது அங்கிள். அப்புறம் இன்னொன்றும் சொல்கிறேன். என்னது அங்கிள்? வயனுக்கு நாங்கள் வேறு அலைன்ஸ் பார்த்துக்குறோம். மேரேஜ் ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கோம். நீ லீகலாக எந்த மூவும் எடுக்காமல் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீயே பாரு, ஒன்றும் இல்லாத அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு தோணுமா, இல்லை என் பொண்ணு நல்ல இடத்துல வாழணும்னு நினைப்பேனா? அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ ஜங்கு. அண்ட் உனக்கு ஏதாவது பணம் ஏதாவது தேவைப்பட்டா சொல்லு, நான் தேங்கிட்ட சொல்லி செக் அனுப்புகிறேன். இல்லை வேணாம் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். அவளை பார்த்துக்கோங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அவள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஹாப்பி தான். பாய் அங்கிள்.
சார், இப்போது இந்த வீட்டிலேருந்து நம்ம போய் ஆகணும். ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை, அமைதியாக போகிறான், எதுவுமே இல்லை. அவனுக்குன்னு ஒரு சின்ன வீடு, அதுவும் அது அவுட்டர் சிட்டி, அங்கே டேரெக்டாக போயிடுறான். இவ்வளோ லக்ஸுரியாக வாழ்ந்த பையன் ஒரே நாள் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். ஸோ தேங்க்கிட்ட வந்து கண்டினியூவாக கால் வந்துகிட்டே இருக்குது. அவன் அதை எடுத்துருக்க கூட மாட்டான். சொல்டா, டேய் நீ எங்கே இருக்க? உன் லொக்கேஷன் அனுப்ப. நான் பாரு, அங்கிள் சொன்னது எல்லாம் கரெக்டு தான். தேவையில்லாமல் நீயும் அவ்வளோ எதை சொல்லிகிட்ருக்காதீங்க, நல்லா இருக்காது. டேய் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, நீ லொக்கேஷன் தயாம். அப்பா என்னப்பா எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரொம்ப ஃபோனை கொடு. ஜங்குக், நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு முடியுமா? ஏன்னா நீ வீட்டுக்கு வந்து பேசினா தயங்கும் வாயினும் ஓகே ஆவான்னு நினைக்கிறேன். நீ எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்ட. இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்காம முட்டாள் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போ ஜங்குக். நீயே வேணான்னு சொல்லிவிடு. அப்போ தான் 2 பேருமே கொஞ்சம் ஓகேவாக இருப்பாங்க. இல்லைன்னு நினச்சிக்கோயேன், ஏதோ நான் பெரிய துரோகம் பண்ண மாதிரி என்னை பார்த்துட்ருக்காங்க. யாராக இருந்தாலும் இது என்ன பண்ணுவாங்க ஜங்குக்? அங்கிள், இப்போ என்னால் வர முடியாது, நாளைக்கு வர. நீ அப்படியா ஜங்குக்? நான் வேணால் கார் அமுச்சு விடுறேன். இல்லை வேணாம் அங்கிள், நானே வரேன். ஸோ ஜங்குக் ஒரு 1 ஹவரில் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ உள்ள ஹாலில் உட்காண்ட்ருக்கான். எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. என்னோட டேடி தயாங் ஒயன் சொல்லிட்டு. அங்கிள் என்ன சொல்லணும்? அதான் சொல்லிடுப்பா நீயே. நீங்கள் எடுத்த டிசிஷன் ரொம்ப கரெக்ட் அங்கிள். வாயனுக்கு நீங்களே வேறு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் எனக்கும் எதுவுமே இல்லை. நான் வாயனுக்காக எந்த ப்ராப்ளம் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஓகே அங்கிள், தேங்க்ஸ், கிளம்புறேன். ஜங்குக் இருப்பா, அதை செக் வாங்கிக்கோ. இல்லை அங்கிள் வேண்டாம், தேங்க்ஸ். ஜங்குக் அப்படியே போயிட்டுருக்கான். வயன் ஜங்குக் சொன்னதெல்லாம் அப்படியே கண்ணு கூட அமைக்காமல் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கா. அவளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அந்த வேர்ட்ஸ்லாம். ரொம்ப அழுகியாக வருது. ஜங்குக்கு ஒரு பார்வை கூட பார்க்காம போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பாத்ரூமில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. ஸோ தயம் வயன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போதோ அவள் அப்படி இருக்கிறத பார்த்து தயங்க ரொம்ப பயந்துருவான். அப்புறம் பார்த்தா அவளோட உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு தயங்கு ரொம்ப பயம் வந்திருக்கும். எல்லாரையும் கத்தி அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போ டாக்டர் வெளியே வந்துட்டு, என்ன சார் இதெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருந்தா உயிரோட பார்த்துருக்க முடியாது. இவ்வளோ ரத்தம் போகிற அளவுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க எல்லாரும்? இல்லை டாக்டர், இப்படி என் பொண்ணு பா என்னப்பா அவனுக்கு இப்படி என்ன வசித்தாலும் பரவாயில்ல உனக்கு? இங்கே தயம் உனக்கு புரிய மாட்டேங்குது. அவள் ஒருத்திக்காக உன் வாழ்க்கையும் இழக்க சொல்கிறியா? சொசைட்டியில் ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டு கீழே போய்ட்டு ரொம்ப அசிங்கம்டா, ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கோ. அப்படி அவளுக்கு ஜங்குக் தான் வேணும்னா போகட்டும். ஏன் சொத்துலேருந்து எதுவுமே அவளுக்கு நான் தரதா இல்லை. அவள் உயிரோடு இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். இருந்து அவன் கூட வாழ்ந்துக்கிட்டோம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னால் 5-10 வேணால் உதவ முடியும் அவளுக்கு. ஆனால் கெம் குரூப்லேருந்து அவளுக்கு எதுவுமே கிடையாது. கெம் ஃபேமிலியிலேருந்தும் அவளுக்கு எந்த உறவும் கிடையாது. அது ஓகேண்ணா, உன் தங்கச்சி தாராளமாக போகட்டும். ரொம்ப கேவலமாகவும் சுயநலமாகவும் பேசுகிறப்பா நீ. ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது. உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னப்பா பண்ணுறது? ஏதோ சொன்னேன், என் அம்மாவே எனக்கு வந்து பிறந்திருக்காங்க, என் அம்மா தான் ஒயன் என்ன உன் அம்மா பூப்பா அப்படி சொல்லிட்டு அவனும் உட்காந்துட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு அங்கே வந்திருப்பான். ஜங்குக்கு பார்த்தோன்னே அங்கிளுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. தம்பி நீ எங்கே இங்கே? சாரி அங்கிள், ஆக்சுவலாக கேட்காம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவளை மட்டும் பார்த்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் ஒழுங்காக சொல்லாதனால தான் அவள் எதுவுமே பண்ணிக்கிட்டா போல. கொஞ்சம் எனக்கும் அவளுக்கும்
பேசுறது மட்டும் ஸ்பேஸ் தாங்க. டேய் என்னடா ஸ்பேஸ் தாங்க அது இதுன்னு உணுது தேவையில்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காது ஜங்கு. தயம் மைதியா இரு, நீ ரொம்ப பேசாதடா. பாரு, இந்த ஆள் ஒன்று சொன்னா, அவளை கூட்டிகிட்டு நீ போயிடு. கூட்டிகிட்டு போயிட்டா எங்கள்லேருந்து எந்த சொத்தும் இந்த ஆள் தரமாட்டானா. உனக்கெல்லாம் சொத்துலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கே தெரியும். நீ அவளை கூட்டிகிட்டு போடா, தான் உயிரோடு இருப்பா. உயிரோடு இருந்தாலே எனக்கு போதும்டா. எங்கேயோ மூலையில் என் தங்கச்சி உயிரோடு இருக்காச்சு, நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அவளை கூட்டிகிட்டு போடா மச்சான். தேவையில்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காத நீ. டே நான் அவகிட்ட பேசுகிறேன்டா, இரு. டாக்டர், நான் பையனை பார்க்கணும். சார், ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஸோ ஜங்குக்கும் 1 hour ரொம்ப நர்வஸாக உட்காந்துட்ருக்கான். சிஸ்டர் கூப்பிட்டு தான் டக்குன்னு உள்ளே போகிறான். வயன் அப்படியே படுத்துகிட்டே இருக்கா. லைட்டாக கண்ணை திறந்து பார்த்துருக்கா. பார்த்தா அங்கே ஜங்கு இன்னும்னு சொல்லிட்டு கண்ணை திறக்க ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் வியூவில் ஜங்குக்கை பார்க்குறா. டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு அவளுக்கு. ஜங்குக்கும் ரொம்ப ஸ்லோவாக நடந்து பக்கத்தில் உட்காடுறான். என்னடி இதெல்லாம், என்ன இதெல்லாம், நான் கேட்குறேன், என்ன இதெல்லாம் அப்படின்னு ஜங்கு கிட்ட வந்து கேட்கும் போதோ வயன் எதுவுமே சொல்லாமல் ஜங்குக்கு டைட்டாக இழுத்து அம்மோ நான் உனக்கு ஐ லவ் யூ, நீ தானே சொன்னேன் ஐ லவ் யூ. என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறியா? நான் வேணான்னு சொல்கிறேன், சொல்லு. நான் வேணான்னு சொல்கிறேன். அம்மோ என்னடி என்னதெல்லாம்? அப்பா சொல்கிறது கேளு. கூட வந்தால் கஷ்டப்படுவாடி. வேணாம். சின்ன வயசில் அந்த கஷ்டம் நான் என்னன்னு நீ பார்த்ததில்ல. நீ பார்த்துருக்கியா? நான் பழகிக்கிறேன், அப்போ நானும் பழகிப்பேன். எனக்கு வர ஆத்தத்தில் ஒன்று நல்லா சப்புன்னு அடிக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் முகத்தை பார்த்தனையும் அடிய மனசு வரல. ரொம்ப வலிச்சது அடி. கை காட்டு. எதுக்கு இத்தனை டைம்? வலிக்கல உனக்கு? வலிக்கலையா அடி? இல்லை, என்ன சொன்ன நீ? என்ன கூட்டிகிட்டு போயிடு. என்ன பாரு, அப்படிலாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வரல. உங்ககிட்ட பேசி சத்துடுவேன். ஏய் என்னடி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. பாரு தெரியல, நான் கூட தான் நினச்சேன் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு. கனவுல கூட நினைக்கல இப்படிலாம் ஆகும்னு. நடந்துருச்சு. என்னால் இந்த வழியை தாங்கிக்க முடியும். உன்னை விட்டு போகிற வழியை கூட வச்சுக்கிட்டு நீயும் கஷ்டப்படலாம் என்னால் பார்க்க முடியாது. உங்கள் அண்ணா அசால்ட்டாக சொல்லிடுறான் உன்னை கூட்டிகிட்டு போகணும். நீயும் கூட்டிகிட்டு இப்படி இருப்ப? இப்படி இருப்ப? சின்ன வயசுலேருந்தே லக்ஸுரியாக வாழ்ந்துட்ட. திடீர்னு சின்ன வீடு, எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை, இப்படின்னா அக்கௌண்ட்டில் கூட எந்த காசும் இல்லைடி. ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. பார்த்து என்ன செட்டில் பண்ணிட்டேன். ரூபா கூட இல்லாமல் தாண்டி இரு. இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்தது கூட எப்படி கேட்டு இப்படி தாண்டி வந்தேன். புரிஞ்சுக்கோ. இதை விட என்னால் நான் சொல்ல முடியாது. அது நீ என்னை மறந்துட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும். என் கூட இருந்து என்ன ஜங்கு அப்போ எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி இருந்தா என்னை விட்டுருக்க மாட்டேல்ல. அவர் விட்டுட்டாரு, அது அவரோட புத்தி. நான் ஏன் லவ் விடணும்? பாரு, ஒன்றா இருந்தால் இருக்கலாம்,
சேர்ந்து கஷ்டப்பட்ட படலாம், விட்டு போனலாம் சொல்லாது ஜங்கு. நான் செத்து. ஓ இங்க பாரு, இப்போ நல்லா இருக்கும்டி, டைலாக் நல்லா இருக்கும். என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருக்கணும், இல்லைன்னா டைலாக்லாம் நல்லா அப்புறம் வாழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியும், நரகம் மாதிரி இருக்கும். அப்புறம் யோசிப்பேன், இதுக்கு நான் இந்த பார்த்து சூஸ் பண்ணாமே இருக்கலான்னு. இது ஃபேண்டசிலாம் கிடையாது, ஒரே நாளில் அப்படியே பணக்காரன் இப்படிலாம் ஆக முடியாது. எல்லாமே நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மிடில் கிளாஸை விட ரோயல் மிடில் கிளாஸ் லைஃப் தான் நீ வாழ போகிற. அந்த லைஃப் நான் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஃபஸ்ட்டு எனக்குமே தெரியாது, நானும் பழகணும். ஆனால் அவனை பிரின்சஸ் மாதிரி பார்த்துட்டு என்னால் அப்படி பார்க்க முடியாது. சடனாக எல்லாமே மாறணும் நானும் நினைக்கல, எல்லாம் மாறிடுச்சு. அதுக்காக சங்கு சரி அழுக்காத, அதை நான் இருக்கல, 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன்ல இன்னும் 2 monthஸில். நானும் ஒர்க் போகிறேன், நீயும் ஒர்க் போ. நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணும்ல சங்கு. அப்போ அவங்களாம் பீப்புள்ஸ் இல்லையா, வாழலாம். எனக்கு நீ இருந்தாலே போதும், எனக்கு நான் இருந்தாலே போதும். அப்புறம் நம்ம 2 பேருக்கும் ஒரு பாப்பா, அப்படி இப்படின்னு லைஃப் நல்லா இருக்கும் ஜங்கு. இந்த லைஃப்லாம் விட அது நிம்மதியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது கேள. இன்கேஸ் உனக்கு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி தோணுச்சுன்னா நீ கூட்டிகிட்டு வந்து விட்டுரு எங்கள் அப்பா கிட்டேயே. அப்படி நான் உன் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத நீயே பார்த்தேன்னா என்னை விடக்கூடாது. இது எனக்கு சத்தியம் பண்ணித்தா. என்னடி உனக்கு நான் தானே பிரச்சனை? நான் ஹாப்பியாக இருக்காமல் கஷ்டப்படுவேன் தானே நினைக்கிறேன். சரி ஓகே, நான் கஷ்டப்பட்டேன்னா என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுரு. அண்ணா சங்குக், ஒரு 2 பேருக்கும் நடுவில் நான் வந்து பேசுகிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அவள் எப்போது இந்த மாதிரி முடிவெடுத்தாலோ அதுக்கப்புறம் அவளை எங்கள் வீட்டில் விட்டு போகிறது அவளுக்கு சேஃப்டி இல்லைடா, புரிஞ்சுக்கோ. அவளை கூட்டிகிட்டு போ, என்ன ஆனாலும் பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுங்கள். உனக்கு அந்த டேலண்ட் இருக்கு மச்சான், நீ யாரமே எந்த ஹெல்ப் இருந்தாலும் நான் பண்ணுறேன். இல்லை தயம், அது வேண்டாம், நான் பார்த்துக்குறேன். இப்போ உடனே இவளை கூட்டிகிட்டு போக முடியாதுடா. ஒரு 3 நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். அதுக்குள்ளே நான் எல்லாமே ரெடி பண்ணிடுறேன். கையில் எதுவும் இல்லை மச்சான். டேய் இரு, இல்லை 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 ஆனால் தயம், எனக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுறேண்ணா. எனக்கு உங்ககிட்டேருந்து 1 ரூபா கூட வேணாம், அதான் நீ எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப். 3 days மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி பார்த்துக்கூடா. டாக்டர்கிட்ட பேசு, நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன். நான் அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன், அவ்வளோதான். இந்த வார்த்தை சொன்னனியோ ஓயன் அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா ஜங்குக்க. ஒன்றும் இல்லை சரி, ஒன்றும் இல்லை, சரி அழுக்காத. பாரு, ஐ லவ் யூ. நான் போகல, உன்னை விட்டு போகவும் மாட்டேன். சொன்ன மாதிரி 2 பேருமே. தயம் கொஞ்சம் பார்த்துக்கூடா, நான் கிளம்புறேன். ஸோ வெளியே தேங்கோட டாடி இருக்காரு. என்னப்பா முடிவு எடுத்துட்டியா என் பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னு? எப்படியோ போய் இருங்க, இருந்து பார்த்து தானே தெரியும் வாழ்க்கை என்னன்னு. சாரி அங்கிள், பரிசை கூப்பிட்டு போகணுன்னு நான் எப்பவுமே நினைக்கல. உங்கள் பிளஸ்ஸிங்கோட அவளை நீங்கள் அனுப்புவீங்கன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு உங்கள் பிளஸ்ஸிங்கோட அவள் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். சாரி அங்கிள். ஸோ அங்கேருந்து அவன் அப்படியே கிளம்பியிருப்பான். ஸோ இங்கே டாக்டர்கிட்ட பேசி தயம் கிட்டத்தட்ட 2 weeks ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி பார்த்துருப்பான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ டேரெக்டாக ஜங்கு கூட்டிகிட்டு போகிறான் வீட்டுக்கு. சின்ன வீடு தான், முடிஞ்ச அளவுக்கு அவளுக்காக ரொம்ப அழகாக செட்லாம் பண்ணியிருப்பான். நல்லா இருக்காடி,
ம் ம் ரொம்ப அழகாக இருக்குது ஜங்குக். சின்னதா இது இது நம்ம பெட்ரூம், நம்ம வீடு ம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஏதோ அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி. ஜங்குக் அப்படியே அவள் கண்ணையை பார்த்துட்ருக்கான். என்ன ஜங்குக், நம்ம ஹவுஸ் என்ன 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 நடந்தது இவ்வளோ சந்தோஷப்படுறதுக்கு? ஆமாம், நமக்குன்னு ஒரு ஜங்குக் நீ வா உட்கார். சரி சொல்லு, நான் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்? சமைக்கலாம் தெரியுமாடி? உன்னை மேரேஜ் பண்ணணுன்னு அப்பா சொன்னாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பத்துலேருந்தே நான் சமைக்க கற்றுக்கிட்டேன் மயிறு ஆண்டிக்கிட்டேருந்து. அவங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு சொல்ல நான் என்ன செஞ்சு தரட்டும்? நீ எப்பவுமே சொல்லுவியே உன்னோட ஃபேவரட். சாரி, எப்பவுமே சொல்லுவீங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நான் உன்னை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததில்ல, அதனால் ஒரு மாதிரி என் கண்ணு ஷார்ப்பாக தெரிஞ்சிருக்கும். மற்றபடி நீ வா போன்னு சொன்னதுக்கெல்லாம் நான் ஷார்ப்பாக வைக்கல. நீ அதெல்லாம் நினைக்காத. ஜங்குக் ரொம்ப அழகாக இருக்க. இரு, உங்கள் அம்மா செஞ்சு தருவாங்கள ஒரு டிஷ், அதுவே நான் செஞ்சு தரேன். அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபுட்டு, அது உனக்கு வரும். இரு. ஸோ அவ்வளோ ஒரு 1 ஹவர்லேயே அது செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருப்பா. அந்த டிஷ் செய்ய ரொம்ப லேட் ஆகும். ஜங்குக் ஒரு வாய் ஜங்குக் சாப்பிட்டுட்டு அகெயின் அடுத்தடுத்த ஸ்பூன் எடுத்து வச்சுட்டே இருக்கான். என்ன நீ நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்ற? செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்போது வாயனை அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஜங்குக்கு. சொன்ன சந்தோஷமாக இருக்க மாட்டோன்னு, கஷ்டப்படுவோம் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் கஷ்டத்துலேயும் ஒரு அழகான சந்தோஷம் இருக்கும்ல 2 பேருக்குள்ள. நீ இவ்வளோ சிரிச்சு நான் ஒன்று பார்த்ததே இல்லை. கொஞ்ச நேரம் என்னை பார்த்து சிரிப்பேன், அதுக்கப்புறம் ஃபோனும் கையுமாவே இருப்பேன். முக்கியமாக லேப்டாப். செப்பா, அதெல்லாம் இல்லாமல் என் புருஷனை நார்மலாக பார்க்கவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. புருஷனா? கல்யாணம் ஆகலை மேடம். ஆமாம், எப்போ கல்யாணம் பண்ண போகிறோம்? கொஞ்ச நாள் போட்டோண்டி, நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் நடக்கட்டும். சரி, நம்மளுக்கான ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஐஸில் டியர்ஸோட அவரோட கை பிடிக்கிறான். என்னாச்சு ஜங்குக்? மன்னிச்சுக்கோடி, எப்போதைக்கு நான் அதெல்லாம் நினைக்க கூட இல்லை. எனக்கு இப்போதைக்கு நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும். உனக்கு அந்த ஆசைலாம் இருந்தா எனக்கு ஒரு 7 வருஷம் டைம் கூட ஓரளவுக்கு நல்லா கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி 7 இயர்ஸ் டைம் தாடி. எனக்கு நம்ம பசங்களாம் நல்லா இருக்கணும்னு தான் தோணும். அதுக்காக தான். ஜங்குக் 7 இயர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கே. அதுக்குள்ளே தெரியல, அதுக்குள்ளே 2 பேருக்குள்ளே நிறைய சண்டை வரலாம், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஏன்டா இவனை சூஸ் பண்ணணும்னு உனக்கு தோணலாம், அவசரப்பட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தேன்னு எனக்கு தோணலாம். ஆனால் 2 பேரும் பிரியாமல் இருக்கணும். அப்படி இருந்து நம்ம லைஃப்பை நடத்தணும். அதுக்கு ஃபஸ்ட்டு சார் எனக்கு ஒய்ஃப்னு ஒரு லைசன்ஸ் தரணும். மேரேஜ்னால் கிராண்டாக தான் நடக்கணும்லாம் இல்லை. நீ சும்மா வா, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த வீக்கில் கல்யாணம் பண்ணணும், சரியா? சரிங்க பொண்டாட்டி, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுறேன். ஜங்குக் மேரேஜ்க்கு கண்டிப்பாக அப்பா வர மாட்டார், அண்ணா வருவான். அவனை கூப்பிட்டுட்டு ஸோ ஜங்குக்குமே சிம்பிளாக ரெஜிஸ்டர் மேரேஜ் தான், எல்லாம் ரெடி பண்ணுறான். ஸோ தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ், ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. பட் ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், எனக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க, அதுதான் நீங்கள் பண்ணுற எனக்கு பெரிய ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜங்குக் இப்படி இறங்கிட்ட பிறகு
ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் அவங்க அப்பா அம்மாலாம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம், இதுக்கப்புறம் ஜங்குக்கு மீட் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஜங்குக்கு தெரியும். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லலைனாலுமே அவனுக்கே அதெல்லாம் தெரிஞ்சனால அவன் அப்படி சொல்லியிருப்பான். இப்போ மேரேஜ்க்கு எல்லாமே கிஃப்ட் கொடுக்க வராங்க. ஜங்குக்கு அம்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு உன் பிளஸ்ஸிங்கே போதுங்கடா டேய், கிஃப்டெல்லாம் எனக்கு வேணாம். தயம் உன் தங்கச்சி நான் நல்லாவே பார்த்துப்பேன், எனக்கு உங்கள்கிட்ட எந்த கிஃப்ட்டும் வேணாம். டே அதில்லடா மேரேஜ்க்கு பாரு, நீ வந்ததே எனக்கு பெரிய ஹாப்பி தான். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, எனக்கு அதுவே போதும். நீ எதுவும் நினைக்காத, புரியுதா மச்சான்? அது இல்லைடா, நான் சொல்கிறது கரெக்டாக தான்டா இருக்கும், யோசிச்சு பாரு சரியா? போலாடி போகலாமா? டே நான் வேணால் காரை ட்ராப் பண்ணுறேன். சரி பாடி, போகலன்னா அழுதுருவான் பையன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு தேங்கோட காரில் ஏறுறாங்க. ஸோ தேங்கம் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ சின்ன வீடாக இருந்தாலும் பையன் ரொம்ப அழகாக வச்சுருப்பா. அவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான் அவங்க தங்கச்சியை. என்னண்ணா என்னையே பார்த்துட்ருக்க? இரு சமைச்சிட்டேன், கொஞ்ச நேரத்தில் ஃபுட் வந்துடும், பசிக்குதா என்ன? இல்லை இதெல்லாம் நீயா பண்ண? ஏன் நான் பண்ணாமல்? என் புருஷனை வேலை வாங்குற பொண்ணா நான்? என்னங்க பாருங்க என் அண்ணன் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. டேய் எல்லாம் நான் தான்டா பண்ணேன். என்னங்க? இல்லைடா சும்மா விளையாடினேன், அவள் தான் எல்லாம் பண்ணுவாள், என்னை ஒரு சின்ன வேலை கூட செய்ய விட மாட்டான். நம்ப முடியலடா. எழுந்தா இந்த சைடு 2 வேலைக்காரங்க, ட்ரெஸ்ஸு இது வேணுமா அது வேணுமா 4 பேர் வந்து நிற்பாங்க. அப்படிலாம் இருந்தவ அப்படி சொன்னோன்னையும் ஷங்க் ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே லைட்டாக கீழே குனிஞ்சிடுறான். ஸோ தேங்க இதை நோட் பண்ணிட்டு, இல்லைடா அந்த அளவுக்கு அவள் சோம்பேறியாக இருந்தா, எனக்கெலாம் அவ்வளோ மேட்ஸ்லாம் வரமாட்டாங்க, அவளுக்கு தான் வருவாங்க, அவ்வளோ சோம்பேறினா இது போய் இந்த வேலைலாம் பண்ணும்போது தான் ஆச்சரியமாக இருக்குது. அண்ணா போனா இரு அண்ணா, இன்னைக்கு 1 டே எங்கள் கூட ஸ்டே பண்ணிட்டு போறியாண்ணா? என்னடி என்னாச்சுங்க? என்ன அவன் புரியாமல் பேசிகிட்டு இருக்க? அவன் மூஞ்சே சரியில்லை, நான் ஸ்டே பண்ணணுன்னு சொன்னனையும் என்னால் என் தங்கச்சி கேட்குறதால நான் ஸ்டே பண்ணுறேன். டே மச்சான் அசிங்கமா இல்லையாடா? இன்றைக்கி தான் கல்யாணம் ஆச்சு, அதாவது சின்ன பொண்ணு, அண்ணன் பாசத்தில் கேட்குது, உனக்கு வெக்கமா இல்லையாடா? வாடு கூட்ட மோட்டு கிளம்புடா. என்னென்ன சொல்கிறாரு? இல்லைம்மா கண்டிப்பாக எங்கள் கூட இருந்து நைட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் கூட ஒன்றா டெரஸில் தூங்கிட்டு தான் போகணுன்னு சொல்கிறாரு. என்னங்க நானும் அதான் நினச்சேன், நம்ம எல்லோரும் டெரஸில் சாப்பிட்டுட்டு ஒன்றா தூங்கலான்னு. நீங்கள் என் மனசை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இவர் கூட இருக்க. ஐயோ அண்ணனும் தங்கச்சியும் படுத்துகிறாங்களே என்ன. ஐயோ கடவுளே, எனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துருங்க, அதெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டமாக தெரிஞ்சதில்லை, சமாளிச்சுப்பேன். இது மாதிரி இவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுத்தா நான் நயா பண்ணுறது? என்னடா பார்த்துட்டே இருக்க, போ உன்னோட ட்ரெஸ் எடுத்து வா, நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், கோட்டில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கு. டே தயா பாருடா, நல்ல வேலைடா, ரொம்ப நல்ல வேலை நீ. எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுறா. அர்ஜென்ட்டாக மீட்டிங்மா, கிளம்பணுமா, போகணுமா அப்படி சொல்கிறா. தூ தங்கச்சி பாசமாக கூப்பிடுது, அசிங்கமாக பேசாதடா மச்சான். என்ன நீ ஒரு அண்ணன்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற? ஓ படுத்துறானே. சரி மச்சான், சரி நான் இங்கே இருக்கக்கூடாது ஒரு டீலிங். என்னடா? நான் என் சைட்லேருந்து ஒரு 3 கிளைண்ட் உனக்கு கொடுத்தேன்றேன்ல, அது எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க? அந்த கிளைண்ட் இருந்தால் ஃபினான்ஷியலாக நீ ஓகேவா இருப்பா, நான் சொல்கிறேன், நீ கேட்க கூட மாட்ற. மச்சான் நீ அதை பற்றி பாருடா, எனக்காக இல்லைனாலும் அவளுக்காக வச்சு அக்செப்ட் பண்ணிக்கோ. இது ஜஸ்ட் நான் கிளைண்ட் மட்டும் தான் நான் அனுப்புகிறேன். நீ தானடா அவங்கக்கிட்ட பேசி ப்ராஜெக்ட் வாங்குறது உன் கையில் தானடா இருக்குது. நான் என்ன ப்ராஜெக்டை தூக்கி கொடுக்குறேன்? இன்னும் என்னடா மச்சான் ப்ளீஸ்டா எனக்காக, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான். ஷோ சரி இப்போ அந்த 3 கிளைண்ட்டை நான் மீட் அட்டன் பண்ணுறேன்.
என்னடா ஒத்துக்கிட்ட? வெக்கமான சூடு சொன்னேன். இல்லை தங்க விஷயத்தில் எதுவுமே இல்லை. தின்ட்டேனா கிளம்பு. சீக்கிரம் வாமா, உனக்கு பசிக்குதான். அது வரேங்க அண்ணா, பசி எடுத்துருச்சா அவனுக்கு? சரி இரு அப்படி சொல்லிட்டு அவளும் எல்லாமே ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஸோ தாயும் நல்லா சாப்பிட்றான், வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். ரொம்பவே முடியல. உண்மையாக சொல்கிறேன், என் மச்சான் கொடுத்து வச்சேன். வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளாச்சு அண்ணனுக்கு எடுத்து சமைச்சு கொடுத்துருக்கியா? இதில் என்னென்ன இருக்குது? எப்போ வேணாலும் நீ வீட்டுக்கு நல்லா சாப்பிட்டு போ, நல்லா தூங்கி எழுந்துட்டு போ, சரியா? அதெல்லாம் இது யோசிக்காத. நம்ம இன்னைக்கு மேலே ஒன்றா படுத்து தூங்கலாம். ஐயோ இல்லைம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அண்ணன் போகிறோம். என்னண்ணா? அதான் அவன் சொல்கிறான்ல மீட்டிங் இருக்குன்னு. வருவான் இன்னொரு நாள். மச்சான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரணும். நடா, கண்டிப்பாக வரேன்டா இன்னொரு நாள். நீ ஹாப்பியாக இரு. அப்புறம் ஐயன், உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. சரிம்மா, நான் கிளம்புறேன். அண்ணா கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுத்துனா போனா? இல்லைம்மா, டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். டேய் பார்த்துட்டு சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? அப்படி சொல்லிட்டு அகைன் திரும்பி வரான். என்னடா டே, நல்லா இருந்தாலும் அவன் என் தங்கச்சி, கொஞ்சம் பார்த்துட்டா மச்சான். ஸோ அப்படியே ஜங்கு லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு, டே என்னடா அசிங்கமாக பேசுகிற? ஒரு அண்ணா மாதிரியா பேசுகிற? போ, நீ ஒரு அண்ணன்கிட்ட இருக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேறடா, போடா. ஸோ அப்படியே இங்கே கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அவன். ஜங்குக்கு ஓடி வந்து அப்படியே பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிருப்பான். பண்ணிட்டு, ஏய் ஜங்கு என்ன, நம்ம ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஒன்று புருஷ மாட்டாடி? ஆமாம். என்ன ஜங்கு, எங்கே தூக்கிட்டு போகிற? பொண்டாட்டி தூக்கிட்டு போகிறேன்டி, வேற என்ன? ஜங்கு இருடா. என்னடி இருடான்ட்டு இருக்க? என்னாச்சு? விட. என்ன ஜங்கு, என்ன ஃபேமிலியெலாம் வேணான்னு சொன்னேன்? ஃபேமிலி வேணான்னு சொன்னேன், ஒன்றா வேணான்னு சொல்லலையேடி. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஹாப்பினஸ்ஸே இதுதான். இதுவே நீ வேணான்ட்டனா எப்படி சாரோட மோட்டிவேஷன்? அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி எப்படின்னு இருக்காங்க. ஜங்கு என்ன, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ. தேங்க்ஸ் ஜங்குக், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். தெரில, இப்போ இருக்க, போக இருக்கணும். மாறக்கூடாது. போடா, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அவங்களுக்குள்ளே எல்லாமே முடியுது, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க, ஹாப்பியாக டேஸஸ்லாம் போகுது. பட் ஜங்குக் மட்டும் அப்பப்போ ரொம்ப கோவப்படுவான். ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட் அவனை விட்டு போகும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும், இன்வெஸ்டர் கிடைக்காது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோவத்தில் யார்கிட்ட காட்டணும்னு தெரியாது, ஒயன் மட்டும் தான் இருக்கா. அவ்வளோதான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவான். ஏய் தான் மீட்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான்லடி, அப்புறம் எதுக்கு வந்து நின்றுருக்க? இல்லை ஜங்கு பாருங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாலில் உட்காந்துருக்கா. இன்னும் சாப்பிடவும் மாட்டுறாரு. சரி சாப்பாடுனா ஊட்டி விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பிளேட்டில் சாப்பாடு போட்டுட்டு கையில் பிசைஞ்சு வச்சுட்டு நின்றுட்டுருக்கா ஜங்கு கிட்ட. அப்படியே சாப்பிட்டுட்டே வேலை பாருங்க. ஒரு தடவை சொன்னாலும் அவள் ஃபேஸை பார்த்தோன்னே அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். அம்மா சாரி டே, ஊட்டி விட சாப்பிட்றேன். ஸோ அவளும் ஊட்டி விடுறா. அப்படி சாப்பிடும் போதோ அவன் டீயர்ஸ் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூவாக. இவ்வளோ கண்ணை தொடச்சி விட்டுட்டே சாப்பிடும் போது அழுகக்கூடாது, அதுக்கப்புறம் அடைச்சிக்கும். இது கூட தெரியாதா இவ்வளோ பெரிய பையனாயிட்டு? எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவள் இடுப்பை கட்டி பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிறான். அவளோட செஸ்டில் அவனை எடுத்து வச்சுட்டு, கோவம் வரலையா பொன்னாடி, கோவம் வரலையா? கோவம்லாம் இல்லை, வருத்தம் தான். மூஞ்சி காட்டிகிட்டே இருக்கீங்க இப்போல்லாம், ரொம்ப ஏன் தான் தெரியல, ரொம்ப மூஞ்சி காட்டுறீங்க. சாரி டே, வருத்திர மாட்டல.
ம்ஹும். அதெல்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சமாட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா எப்படி? நானும் ஜாப் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்னாச்சு இப்படி ஆகிறதுக்கு? இல்லடி, இன்வெஸ்டர் கிடைக்க மாட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறது? பெரிய ப்ராஜெக்ட் அதான் நல்லாயிருக்கும். அதான் மைண்ட் ஓடிட்டே இருக்கு. வேறு எதுவும் இல்லை. சரி விடுங்க, எதுவும் யோசிச்சுட்ருக்காதீங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தூங்குங்க. எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு ஒர்க் வர போகணும்ல. சரி, நீ படுத்துங்க. நாளைக்கு உன்னோட ரெக்கார்டிங் ரூம்லேருந்து நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ வர வேண்டாம், நானே வரேன். இல்லைங்க, இல்லை நானே வரேன். ஸோ வயன் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. பெரிய இன்கம் இல்லாமலும் ஓரளவுக்கு இன்கம் தான். ஸோ ஜங்குக்கு அது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். அந்த இன்கம் கொஞ்சம் வீட்டுக்குமே தேவைப்பட்டிருக்கிறதுனால. ஸோ இப்படி தான் அவங்களுக்கு இயர்ஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 years ஜங்குக்கு இன்னமும் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அவன் லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பா. பீரியட்ஸ்லாம் இல்லைங்க, தள்ளி போயிருக்கு. ஷோ அப்படி என்னங்க ஹாப்பி ஆகாமல் இப்படியா பண்ணுவீங்க? அப்படி என்ன? 3 வேளை சாப்பாடு, இருக்க இடம் நல்லா தானே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஏன் உங்கள் நிம்மதியும் கெடுத்துட்டு என்னையும் கெடுத்துட்ருக்கீங்க? ஒரு குழந்தை வரப்போதுன்னு ஒரு சந்தோஷம் இல்லை உங்களுக்கு? சொன்னீங்களே எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, உங்ககிட்டருந்து தான் வரப்போதுன்னு. இப்போ தேதி தள்ளி போயிருக்கு, ஒரு மாதிரி கேராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கு. டேட்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு ஐயோன்னு இருக்கீங்க. என்ன இது? என்ன வார்த்தை இது? ஐயோன்னு. நல்ல வார்த்தை அதெல்லாம். என்கிட்ட பேசாதீங்க ஜங்கு. நான் இப்போ உங்க கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். இன்னும் வசதினா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கேன். என்னால் திரும்பி லக்ஸுரி லைஃப்லாம் போய் இருக்கணும் அதெல்லாம் இல்லை. என்ன குறை வச்சுங்க எனக்கு? வீக்லி ஒன்ஸ் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க, ரெசார்ட் கூப்பிட்டு போகிறீங்க, நல்ல சாப்பாடு வாங்கி தரீங்க, நல்ல ட்ரெஸ், நிறைய ஷாப்பிங், அதுக்கான வீடு, 3 வேளை பிடிச்ச சாப்பாடு. இது தாண்டி அப்பர் மிடில் கிளாஸ் மாதிரி தானே என்ன வச்சுருக்கீங்க? சங்கு, இதுக்கப்புறமும் நீங்கள் ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இன்னும் வசதி ஆகணும்னே யோசிச்சுட்ருங்க. நான் போகிறேன். அதான் எனக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல கிஃப்ட் வந்திருக்கல, அதை நான் வளர்த்துக்கிறேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதை விடுங்க. என்னடி? என்ன போகமாட்டேன்னு சொன்னேன், போகிறேன்ற. ஒன்றும் பசங்களுக்கு தானே இதெல்லாம் பண்ணுறேன். அது கேட்டேனா? நல்லா தானே இருக்கேன். ஒரு சந்தோஷம் இல்லைல்ல உங்களுக்கு? ஒரு சந்தோஷம் இல்லைல்ல? ஷோக்கு எதுவுமே சொல்லாமல் டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். யார் சொன்னா சந்தோஷம் இல்லைன்னு? பயமாக இருக்குடி. குழந்தை நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் பார்த்துப்பீங்க, நல்லா தான் என்ன வச்சுருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க தங்குக்கா. நல்லா தான் வச்சுருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன் 600 ஷூ போட்டால் உங்கள் பொண்டாட்டிக்கு நல்லா இருக்காதா? 7 லட்சம் 10 லட்சம் ஷூ போட்டால் உங்கள் பொண்டாட்டிக்கு நல்லா இருக்குமா? நல்லா தானே இருக்குது. இந்த ஷூக்கு என்ன குறை? நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? அது மாதிரி நம்ம பிள்ளைங்களும் நல்லா தான் இருக்குங்க. தேவையில்லாமல் எது யோசிச்சுட்ருக்காதீங்க. இதே ஹார்ட் ஒர்க் போடுங்க, ஃப்யூச்சரில் நல்லா இருப்போம். அதை விட்டுட்டு நம்ம நல்லா இல்லைன்னு இருக்கிற டைமையும் இருக்கிற ஸ்பேஸையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். மரியாதையாக இப்போ கிளம்பி வாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும்.
மீட்டிங் இருக்குது, கிளைண்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் போய்டும், காசு போய்டும். நீங்கன்னா அப்படியே போயிடுங்க. அம்மா ஏன்டி எப்படி கோவப்படுற? நம்ம வேணாம் ஜங்குக்கா, நல்லா தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இல்லை, நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக கட்டி பிடிக்கிறா. ஸோ ஜங்கு ரொம்ப உடஞ்சி போய் அழுதுருப்பான். அவனுக்கு ஒரு குழந்த எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவனுக்கு ஃபேமிலியும் ஒன்று இல்லை, நிறைய டைம் ஷேர் பண்ணி அவகிட்ட அழுதுருப்பான். ஸோ இப்போ நம்ம இந்த அளவுக்கு மாறிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சி அழுதுட்டு அவ்வளோ சாரி சொல்லிகிட்டு இருக்கான். சாரி சாரி, சரி சரி விடுங்க, சாரி சாரிம்மா, சாரிம்மா, சரி ஜங்குக்கா வாங்க போகலாம். ஸோ டாக்டரும் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜங்கு ஒரே ஸ்மைல் வீட்டுக்கு வந்துட்டு அவனோட மடியில் படுத்துட்டு, பாப்பா உங்களுக்கு அப்பா தானேம்மா, அப்பா தானே உங்களுக்கு பிடிக்கும், அம்மா பிடிக்காது தானே? என்ன இவ்வளோ சீக்கிரம் அப்பாவை பிடிக்கும் அம்மா பிடிக்காதுன்னு? பின்ன என் பொண்ணு என்ன தான் நீ பிடிக்கும்? பொண்ணா? பின்ன பையனா? பொண்ணு. என்னங்க என்ன? பொண்ணு தான். பேர் கூட வச்சிட்டேன், ஜியோன் ஜியோன் எங்கள் ஃபேமிலி நேமு. ஜாய் என் அம்மா நேம், எங்கள் அம்மாவோட பாதி நேம். சங்குக்கா எங்கள் அம்மாவே வரப்போகிறாங்கல்ல, நல்லா பார்த்துப்பாங்கல்ல. என்ன நீங்கள் தான் பார்த்துக்கணும்? ஆமாம்ல, நான் தான் பார்த்துக்கணும்ல. இவ்வளோ சின்னதாக இருக்கும்லடி கை, இவ்வளோண்டு கண்ணு தான் இருக்கும்ல அப்படின்னு ஏதோ பேசிட்டு அப்படியே தூங்கியிருப்பான் மடியில். அவனுக்கு தூக்கம் கூட பேசிகிட்டே இருக்கும் போது அப்படியே வந்திருக்கும். வயனுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பில்லெல்லாம் வச்சுட்டு வயன் ஜங்குக்கோட கையெடுத்து அவளோட வயிற்றில் வச்சுட்டு, தங்கம் இது நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். வெளியே வந்து அப்பாவை நல்லா போடுங்க, யுவர் பெஸ்ட் டேட், எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னு கேளுங்க. இப்போ அப்பா தூங்கட்டும். அப்பா பாவம்மா உனக்காகவும் எனக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனால் அவர் தூங்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ இப்படியே டேஸஸ் போகுது. ஜங்குக்கு வந்து ரொம்ப நல்லா பார்த்துருப்பான். ஸோ அவனோட பிஸ்னஸ் டைம், ஒய்ஃப்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேபி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேபியும் அழகாக பிறந்திருக்கும். ஜங்குக்கு ஆசைப்பட்ட மாதிரியே கேர்ள் பேபி தான். ஸோ தேங்கில் வந்து பார்த்துருப்பான். ஸோ தையம் பாப்பாவுக்கு நிறைய கோல்ட் ஜுவல் போட்டிருப்பான். ஸோ ஜங்குக்கு வேணான்னு சொன்னாலும், போடா மயிறு, நீ உனக்கு வேணான்னா அது உன்னோட வச்சுக்கோ, இது ஏன் வீட்டு அழகு, நான் தான் போடுவேன் அப்படி சொல்லிட்டு தாங்க அப்பப்போ அடிக்கடிக்கு வந்து தூக்கி கொஞ்சிட்டு போவான். சரி இப்போது ஜங்குக்கு உட்காண்ட்ருக்கான். பேபிக்கு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி சீக்கிரம் ஆடி, பாப்பா பாலுக்கு அழுகுது, பசி வந்துடுச்சு போலுடி என் தங்க பிள்ளைக்கு, தங்கமே பசி வந்துடுச்சு அவங்களுக்கு, அப்பாவோட மகன் அன்னைக்கு பசி வந்துடுச்சா, அச்சா சிரிக்கிறீங்களா, அப்பா பொண்ணா நீங்கள், அப்பா பொண்ணா என் மக்கள் அன்னைக்கு, வா நான் என்ன அதுக்குள்ளே பசி வந்துடுச்சா உங்களுக்கு, இப்போ தானே பால் குடிச்சிங்க, சரிங்க. என்னடா குறுக்குறுன்னு பார்க்குற? ஆளை இதெல்லாம் பார்க்காத இடமா, பண்ணாத இடமா? நான் பார்த்தா என்ன? சீ போ, பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது பார்க்காத, பிள்ளைக்கு ஜீரணமாக போக போகுது. போ, நான் கண்ணை வச்சா என்னடி ஆக போகுது? இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. போடா பொறுக்கி. அம்மோ இன்னைக்கு நீ எதுவும் சமைக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் விடு. இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ இரு. சிக்கம்மா சொன்னால் கேளு. டாக்டர் நீ வீக்காக இருக்க, உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாடி, நீ நானும் வேலை செஞ்சுட்டே இருக்க. பா எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மட்டும் விட்டுட்டு வந்துடுங்கப்பா.
என்ன போய் ஸ்டுடியோவில் இன்றைக்கி ஒரு 2 சீன் தான் டப்பு முடிஞ்சிரும்ப்பா. ஏய் அதெல்லாம் நான் விட தானடி சொன்னேன். என்னமோ பண்ணிகிட்ருப்பியா நீ? அது என்னட்டு போட்டுமே, நம்ம பாப்பாவுக்கு சேவிங்ஸில் இருக்கட்டும் அந்த காசு, நம்ம செலவு பண்ண வேண்டாம். என்ன மோடி சொன்னால் கேட்க மாட்டேன். சுஜமுக்கு அப்படி கீழே போகிறான், கார் தான் எடுக்கிறான், ஒரு குட்டியான கார், சின்ன கார் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஜோம் சீக்கிரம் வந்துடுன்னு. அப்புறம் மில்கெல்லாம் கரெக்டாக பம்ப் பண்ணி வச்சுட்டல, இதில் கரெக்டாக இருக்குல்ல, இது போதும்ல, இது போதும், அழுதா மட்டும் இது கொடுங்க. சரிடி, எவ்வளோ நேரம் எடுத்துப்ப? ஒரு 2.5 மணி நேரம் தான் ஆகும், நான் முடிச்சிடுறேன். 2 சீன் தான். ஸோ ஜங்கு அப்படியே கண்ணாடி வழியாக பார்த்துட்ருக்கான். ஸோ வாயனை டப் பண்ணிகிட்ருக்கா. லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஜாயை மேலே படுக்க வச்சு தூங்க வச்சுருப்பான். ஸோ அப்படியே ஜங்கு யோசிச்சுட்ருக்கான், என் லைஃபே முடிஞ்சுன்னு நினச்சேன். இதோ ஒருத்தி அழகாக டப் பண்ணிகிட்ருக்காளே, திடீர்னு சொன்னான், நான் இருந்தால் தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், நீங்கள் இருந்தால் தான் என் லைஃப் நல்லாயிருக்கும். மெத்தன்னு நினச்சேன், கிரெஞ்சுன்னு கூட நினச்சேன். அது எப்பட்றா காசு இல்லாமல் லவ் மட்டுமே ஒர்க்கட்டாக நல்லாயிருக்கணும். ஆனால் கிரெஞ்சு மெத்துன்னு நினச்சதெல்லாம் பொய்யின்னு ஆக்கிட்டா. காசு இல்லை தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருந்தது. ப்ராஜெக்ட் வர வர ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. வீடை லைட்டாக சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் வெளியே 2 பேருமே போகணும், கார் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கார் வாங்கினேன். இப்போது என் பொண்ணு நல்லா தான் இருக்குது. வசதியாலாம் அவ்வளோ வசதின்னு சொல்ல முடியாது, ஆனால் நாங்கள் தான்ப்பா எங்கள் நாட்டில். நான் ஜங்கு கிங்கு, அவன் என் குயினு, இதோ என் மேலே படுத்துட்ருக்கிறது என் பிரின்சஸ். நல்லா இரு லைஃபு. அவள் சொன்ன மாதிரி நல்லா வசதியெல்லாம் ஆகிட்டு தான் வருவேன்னா 60 வயசு கிளம்பி வந்துருவோம் போல். குறைஞ்சலாம் இல்லை, லவ் வின்ஸ் தான் ஃபைனலாக, அவ்வளோதான்.